ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட் செப்டம்பர் 2, 2022 அன்னைக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டாலும் தொடர்ந்து இந்த கப்பல்ல பல விதமான சிஸ்டங்கள் மற்றும் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டு வருது. அந்த வகையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ரெண்டு முக்கியமான ஆயுதங்கள் தற்போது இணைக்கப்பட்டிருக்கு. அது என்ன ஆயுதங்கள், அந்த ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை சீன எல்லையில டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த ஹெலிகாப்டர் எந்தெந்த இடங்கள்ல இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க, லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டரோட செயல்திறன் என்ன, இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன் அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்த கப்பல் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடிப்பதற்கு 23,000 கோடி ரூபாயை இந்தியா செலவு பண்ணியிருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 40,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல். இந்த கப்பல் 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த கப்பல்ல 30 Mi-29K விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். விமானங்கள் தவிர கமோகா K-30 ஹெலிகாப்டர்கள் மற்றும் MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள், HAL துரு ஹெலிகாப்டர்கள் போன்ற பலவிதமான ஹெலிகாப்டர்களையும் இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல நிறுத்தி வைக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் செப்டம்பர் 2, 2022 இந்திய கடற்படையில் கமிஷன் செய்யப்பட்டாலும் தொடர்ந்து இந்த கப்பல்ல பலவிதமான ஆயுதங்களை இந்தியா இணைச்சு வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஹெலிகாப்டர்களை தரையிறக்கி சோதனை பண்ணாங்க. இதனை தொடர்ந்து இந்த கப்பலோட தாக்கும் திறனை அதிகரிப்பதற்கு இந்தியா தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாரக் 8 அப்படிங்கிற ஒரு அதிநவீன சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைச்சிருக்காங்க. பாரக் 8 மிசைல லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் பிரத்யேகமா இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும். வான் அச்சுறுத்தல்கள்னா போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், UAVs மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல்களை சொல்லலாம். இந்த பாரக் 8 மிசைல் ஏற்கனவே இந்திய கடற்படையில் உள்ள பெரும்பாலான போர்க்கப்பல்கள்ல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா பயன்படுத்தப்பட்டு வருது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 32 பாரக் 8 மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த கப்பலை நோக்கி வரக்கூடிய 32 ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். பாரக் 8 மிசைல்னால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால சீ ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். சீ ஸ்கிம்மிங் மிசைல் அப்படின்னா போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ரடார் சிஸ்டங்கள் இருக்கும். இந்த ரடார்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக குறைவான உயரத்துல மிசைல்களை லான்ச் செய்வாங்க. கடற்பரப்புல இருந்து 20 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல இந்த மிசைல்கள் பறந்து வரும். இவ்வளவு குறைவான உயரத்துல பறந்து வரக்கூடிய மிசைல்களை கூட இந்த பாரக் 8 மிசைல்கள்னால தாக்கி அழிக்க முடியும். பாரக் 8 மிசைல்கள் அதிவேகமா பறந்து சென்று ஏரியல் டார்கெட்ஸை தாக்கக்கூடியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2450 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும். இதனால INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நோக்கி வரக்கூடிய எந்த ஒரு ஏரியல் டார்கெட்டும் இந்த மிசைல்ல இருந்து தப்பிக்க முடியாது. பாரக் 8 மிசைல்னால 60 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்கிறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சிங்கிள் ஸ்டேஜ் ராக்கெட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அடுத்து INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல VLSR SAM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிசைல் பிரத்யேகமா குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல இந்தியாவின் DRDO நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல்னால
50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு அப்படிங்கிறது நியர் ஹைப்பர்சானிக் ஸ்பீட். நம்ம கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார்ல பார்த்தோம்னா 5500 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகம் வரும். இந்த மிசைல்கள் பிரத்யேகமா சி ஸ்கிம்மிங் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்காகவே இந்தியா உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் சி ஸ்கிம்மிங் செய்து வரும் பொழுது குறைவான ரியாக்ஷன் டைம் தான் போர்க்கப்பலுக்கு கிடைக்கும். குறைவான டயத்துல ஆன்டி ஷிப் மிசைல தாக்கணும்னா நம்மளுடைய மிசைல் அதிவேகமா இருக்கணும். இதன் காரணமா தான் இந்தியா இந்த VLSR SAM மிசைல் அதிவேகமா பறந்து சென்று இலக்கை தாக்கும் வகையில உருவாக்கி இருக்காங்க. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய சாலிட் ப்ரொபலன்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. VLSR SAM மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை கூட தாக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்ட மூணாவது சிஸ்டம் MF ஸ்டார் மல்டி ஃபங்க்ஷனல் டிஜிட்டல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார். இந்த ரடார் இஸ்ரேல் நாட்டின் எல்டா சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னதான் போர்க்கப்பல்ல அதிநவீன ஆயுதங்கள் இருந்தாலும் கப்பலை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை கண்டுபிடிப்பதற்கும் கப்பல்ல இருந்து லான்ச் செய்யப்படும் மிசைல்கள் கரெக்டா இலக்கை தாக்குவதற்கும் ரடார்கள் மிகவும் முக்கியமானது. அந்த வகையில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்க ELM 2248 MF ஸ்டார் ரடார் ஒரு அதிநவீனமான ரடார். இந்த ரடார்கள் பிரத்யேகமா போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. MF ஸ்டார் ரடார்னால ஆட்டோமேட்டிக்கா 250 முதல் 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரடார்களை பயன்படுத்தி ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய ஏர்கிராப்ட்களை கூட கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில மிகவும் குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய சி ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட இந்த ரடார்கள் 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிரும். 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிரும். இதனால போர்க்கப்பல்களை நோக்கி வரக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்களை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி ஈஸியா தாக்கி அழிக்க முடியும். இந்த MF ஸ்டார் AESA ரடார்னால 360 டிகிரி கவரேஜ்ல ஸ்கேன் செய்ய முடியும். இதனால கப்பலை சுத்தி எந்த ஏரியல் டார்கெட் பறந்தாலும் இந்த ரடார் கண்டுபிடிச்சிரும். MF ஸ்டார் ரடார்னால -20 டிகிரில இருந்து +85 டிகிரி கோணத்துல ஸ்கேன் செய்ய முடியும். இதனால இந்த ரடாரிடம் இருந்து எந்த ஒரு ஏரியல் டார்கெட்டும் தப்பவே முடியாது. இரண்டாவது விமானப்படையில் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் தான் உலகின் அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில் நடக்கக்கூடிய யுத்தத்துல பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து இந்திய ராணுவம் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் அடங்கிய ஒரு படையணியை பெங்களூர்ல உருவாக்குனாங்க. இந்த படையணியை தற்போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்ய போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிசமாரி அப்படிங்கிற ஏர்பேஸ்ல லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த ஏர்பேஸ்ல ஏற்கனவே Su-30 MKI போர் விமானங்களை இந்திய விமானப்படை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. மார்ச் மாதம் 2021 வருடத்துல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஸ்டாண்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் ஆர்மி ஏவியேஷன் பிரிகேட இந்த விமானப்படை தளத்துல தொடங்கினாங்க. இந்த விமானப்படை தளத்துல இந்திய ராணுவம் 3 ஸ்குவாட்ரான் அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அடுத்து உள்நாட்டு சீதா ஹெலிகாப்டர்களும் இந்த விமானப்படை தளத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் நடமாட்டத்தை எல்லையில் கண்காணிப்பதற்கு ஹெரான் ட்ரோன்கள் இந்த விமானப்படை தளத்துல டிப்ளாய் செஞ்சிருக்கு. அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டரோட ஆர்ம்டு வெர்ஷனான ருத்ரா ஹெலிகாப்டரும் இந்த விமானப்படை தளத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசமாரி விமானப்படை தளம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலிருந்து 250 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இதன் காரணமா தான் இந்திய ராணுவம் இந்த விமானப்படை தளத்துல ஆர்மி ஏவியேஷன் பிரிகேட தொடங்கி இருக்காங்க. வரும் காலத்துல இந்திய விமானப்படை 7 ஸ்குவாட்ரான் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்த விமானப்படை தளத்துல டிப்ளாய் செய்ய போறாங்க. ஒரு ஸ்குவாட்ரான் அப்படிங்கிறது 10 ஹெலிகாப்டர்கள் அடங்கியது. இந்தியா உள்நாட்டிலே தயாரிச்சிருக்க இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதியில சண்டையிடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட தாக்குதல் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய ராணுவம் உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு அழைக்கக்கூடிய சியாச்சின் கிளேசியர் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. காஷ்மீர், லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற பல இடங்கள்ல இந்த லைட் காம்பேக்ட்
காம்பேட் ஹெலிகாப்டர்களை இந்தியா டிப்ளாய் செய்ய போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 5800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு HAL நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 டர்போமெகா சக்தி 1H1 இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினால 1000 முதல் 1500 கிலோவாட் திறனை ஜெனரேட் செய்ய முடியும். இந்தியாவின் லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 268 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்கள்னால தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடம் பறக்க முடியும். லைட் காம்பேட் ஹெலிகாப்டரோட அடிப்பகுதியில 20 mm கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேனன்ல இருந்து ஒரு நிமிடத்துக்கு 1000 குண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த கேனன்ல இருந்து வரக்கூடிய புல்லட்ஸ்னால 20 மில்லிமீட்டர் திக்னஸ் கொண்ட லைட் ஆர்மர்களை கூட துளைத்து செல்ல முடியும். ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யறதுக்கு இந்த ஹெலிகாப்டர்ல 4 ராக்கெட் பாடுகள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய ராக்கெட் பாடை பயன்படுத்தி ஏர் டு ஏர் மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். இந்த ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி ஸ்லோ மூவிங் ஏர் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அதே போன்று இந்த ஹெலிகாப்டர்ல ஆன்டி டேங்க் மிசைல்களையும் இணைக்க முடியும். இதனால டேங்குகளுக்கு எதிராகவும் இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா தற்போது MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிஸ்டல் ஏர் டு ஏர் மிசைல இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலவரத்தின்படி லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய 45% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் இன்னும் அதிக எண்ணிக்கையில தயாரிக்கும் பொழுது இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு பாகங்களின் எண்ணிக்கையை 55%க்கும் அதிகமா உயர்த்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.